1. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணினி அறிவியல், ஐடி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த துறை எப்போதும் எவர்கிரீன் தான், ஆனால் இப்போது சாதாரண கணினி படிப்புகளை விட குறிப்பிட்ட சில தொழில்நுட்பங்களுக்கு அதிக மவுசு உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங், எம்எல். தற்போதைய உலகை ஆள்வது ஏஐ தான். இதை கற்றுக்கொண்டால் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். தரவு அறிவியல், டேட்டா சயின்ஸ். நிறுவனங்களின் கோடிக்கணக்கான தரவுகளை பகுப்பாய்வு செய்து முடிவெடுக்க உதவும் துறை. அதிக சம்பளம் தரும் வேலைகளில் இதுவும் ஒன்று. சைபர் செக்யூரிட்டி. உலகம் டிஜிட்டல் மையமாகும் போது அதற்கான பாதுகாப்பும் தேவை. ஹேக்கிங்கில் இருந்து நிறுவனங்களை பாதுகாக்க இந்த துறை உதவும். 2. மருத்துவம் மற்றும் சார்ந்த துறைகள். ஹெல்த் கேர் மற்றும் அலைட் சயின்சஸ். பாரம்பரிய மருத்துவம், MPBS/PTS தவிர தற்போதைய காலகட்டத்தில் கீழ்வரும் துறைகளுக்கும் மிக அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. பயோடெக்னாலஜி மற்றும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். உயிரியலையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் ஒரு துறை. மருந்து தயாரிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்கு இது மிகவும் முக்கியம். பிசியோதெரபி. இக்கால வாழ்க்கை முறை மாற்றங்களால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதால் இதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. ஆப்தோமெட்ரி மற்றும் ரேடியாலஜி. மருத்துவமனை சார்ந்த தொழில்நுட்ப படிப்புகளுக்கும் அலைட் ஹெல்த் சயின்சஸ் நல்ல வரவேற்பு உள்ளது. 3. வணிகம் மற்றும் மேலாண்மை, காமர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட். வணிகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவும் இக்காலத்தில் அவசியமாகிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பிசினஸ்கள் அனைத்தும் ஆன்லைனுக்கு வந்துவிட்டதால் பாரம்பரிய விளம்பரங்களை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர்களுக்கு தேவை அதிகம். ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி, ஃபின்டெக். வங்கி மற்றும் நிதித்துறையில் தொழில்நுட்பத்தை புகுத்தும் ஒரு புதிய மற்றும் வேகமாக வளரும் துறை. பிசினஸ் அனலிட்டிக்ஸ். வணிக ரீதியான முடிவுகளை எடுக்க தரவுகளை பயன்படுத்தும் முறை. 4. புதிய தலைமுறை மற்றும் கலை படிப்புகள், மாடர்ன் ஆர்ட்ஸ் மற்றும் டிசைன். கலை மற்றும் படைப்பாற்றல் மிக்க மாணவர்களுக்கு இப்போது முன்பை விட அதிக வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. UI/UX டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ்/யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். மொபைல் ஆப்ஸ் மற்றும் இணையதளங்களை மக்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கும் கலை. அனிமேஷன் மற்றும் கேமிங். கேமிங் துறை உலகளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. கிரியேட்டிவ் சிந்தனை உள்ளவர்களுக்கு இது அருமையான களம். முக்கியமான குறிப்பு: சப்ஜெக்டை தேர்ந்தெடுப்பதற்கு முன் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட், மற்றும் எதில் உங்களால் சிறந்து விளங்க முடியும், ஸ்கில் என்பதை சிந்திப்பது மிக முக்கியம். மற்றவர்கள் படிக்கிறார்கள் என்பதற்காக ஒரு துறையை தேர்ந்தெடுக்க வேண்டாம். இந்த பிரிவுகளில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள், என்னென்ன கல்லூரிகள், எவ்வளவு வருட படிப்பு போன்றவை தேவைப்படுகிறதா? சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன்.